வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான வீடியோ தான். வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், நெகாரான்னு சொன்னாங்க. நெகார்ன உடனே எனக்கு ஒரு பழைய ஞாபகம். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளியாசல் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகாரா இருக்கும். 2 குச்சி வச்சு அடிப்பாங்க. அது மூலியமான ஒரு பேஸ் கலந்த சவுண்ட் ஒண்ணு வரும். அது சவுண்டை கேட்டாலே மக்கள் எதோ செய்தின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு போவாங்க, இல்லாட்டி செய்தியை சொல்லுவாங்க. ஆம்பிள்ஃபார்லாம் வரத்துக்கு முன்னாடி தான் அந்த நெகாரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆம்பிள்ஃபார் வந்தது. ஆம்பிள்ஃபார் வந்த பிறகு அதுக்கான பவர் கொடுத்து மைக்கை யூஸ் பண்ணி ஆரன் கட்டி அது மூலயமா நம்மளுக்கு மக்களுக்கு செய்தியோ பாங்கோ எதா இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுல பேஸ் வந்து நெகார்ல அதிகமான பேஸ் வரும்னாங்க. கரண்ட்ல நம்மளுக்குலாம் பேஸ் வேணும் அப்படின்னா சப் ஊஃபர் ஒன்று நம்ம யூஸ் பண்றோம். சப் ஊஃபரை யூஸ் பண்ணி தான் அதிகமான பேஸ் நம்ம எடுக்கிறோம். அதுக்கான ஆம்பிள்ஃபார் தேவைப்படுது. ஆம்பிள்ஃபார் தேவை பண்ணி அதுக்கான பவர் கொடுத்து அந்த சப் ஊஃபருமே ஒரு பாக்ஸ்குள்ள வச்ச பிறகுதான் நம்மளுக்கு பேஸ் சப் ஊஃபர் எல்லாம் கிடைக்குது. ஆனா இது அடிக்கிறதுலயே பாத்தீங்கன்னா நிறைய விதமான பேஸ் கிடைக்குதுங்கிறது அவங்களே சொல்றாங்க. பேஸ் நல்லா ஃபுல்லா தருங்க. அதே சமயம் இந்த சின்ன சைஸ் மட்டும் தான் சவுண்ட் ஃபுல்லா கிடைக்குங்க. பெருசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேஸ் மட்டும் தான் கிடைக்குமா தவிர அவுட்ரு கேட்காதுங்க. அவுட்ருக்கு வந்து இந்த 3 மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் வரைக்கும் ஃபுல்லா பாஸ் ஆகுங்க. இப்ப அதே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 45 ட்ரம், சார் 32 இன்ச் ட்ரம்ங்க. 35 ட்ரம் பாத்தீங்கன்னா உள்ள மட்டும்தான் பேஸ் மட்டும் சப்பு மாதிரி இருக்குங்க. சப்பு மட்டும் சொன்னா அந்த சப்பை பேசினால இது உள்ள மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுங்க. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அடிக்கும் போது உள்ளேயும் பேஸ் வேணுங்க, அவுட்ரு பேஸ் வேணுங்க. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்னாலும் இந்த சவுண்ட் கேட்கணுங்க. ஸோ அதனால இந்த பேஸ் அதே வந்து மிங்கல் பண்ணிக்கிறதுங்க. இதுல வந்து மொத்தம் 3 சைஸ் இருக்குண்ணே. இது வந்து 32ங்க, இது 36ங்க, இதுமே அது வந்துன்னா 22, 24ங்க, இது 20ங்க. ஒவ்வொரு இது ஒவ்வொரு சவுண்ட் வருங்க. இது வந்து ஆக்சுவலா இது வந்து மழையை நனைஞ்சு யூஸ் பண்ண முடியாதுங்க. அது வந்து எல்லாமே கொஞ்சம் தோலா இருக்கனால நனைஞ்சா எஃபெக்ட் கிடைக்காதுங்க. ஸோ அதனால வந்துன்னா நம்ம வந்து போடுறது இந்த வைப்பர் சீட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. மழை வர காலத்துக்கு மட்டும் இந்த வைப்பர் சீட் வந்து அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது அதோட எஃபெக்ட் தருங்க. ஆனா அவுட்ரு கேட்காதுங்க. சும்மா இன்னர் மட்டும் உள்ள மட்டும் பார்த்து திருப்தி பண்ணலாமா தவிர வெளியே அவுட்ரு கிடைக்காதுங்க. ஸோ உள்ள மட்டும்தான் கேட்கணும். இதே பார்த்தீங்கன்னா இது அவுட் வரைக்கும்னா ஸோ அந்த எஃபெக்ட் அங்கே லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கணும். இது பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் உள்ளனா இது அவுட்ரு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதனால அவுட்ரு 3 வச்சுக்கோங்கண்ணா. ஏன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் சரௌண்டிங் எந்த டீம் வாசிக்குது அது தெரியுதுங்க. அதனால வந்து அவுட் 3 வச்சுக்கோங்க. உள்ள வந்து பாதி திருப்தி பண்றது 2 சின்ன பெருசு வச்சுக்கிறதுங்க. மழை காலத்து யூஸ் பண்றதுக்காக சின்ன இந்த சப் யூஸ் பண்ணிக்கிறேன். நேரம் அவ்வளவுதானே. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல அடிக்கிறதுனால எனக்கு ஒரு இசை சார்ந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு. இது ஒரு வகையான இசையை தானே இது கிரியேட் பண்ணுது. அதனால இதை நம்ம மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இவங்க போய் இவங்களோட அந்த அடி, இவங்க அடிக்கிற அடி எப்படி இருக்கிறத பாருங்க. கோயில் திருவிழாக்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகார் மேளத்தை வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இசையை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுலயே நிறைய வித்தைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த நெகார் மேலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற நெகார் மேலேயே கலர் பவுடரை வாங்கி எல்லா நெகர்லையும் ஒவ்வொரு கலரு, அதுக்கு மேலே கலரா எல்லா பவுடரையும் கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு அப்படி அது கலரோட இவங்க அடிக்கிற அடிக்கு அந்த இடமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு, பயங்கரமான ஒரு சவுண்டையும் கொடுக்குது. இந்த கலரோட அடிக்கிற அந்த சவுண்டையும் கேட்டு பாருங்களேன். நம்ம சேனல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் கத்துக்கிட்ட விஷயங்களும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி என்ன சுத்தி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.